அடுத்ததாக சத்துருக்கொண்டான், பிள்ளையாரடி, கொக்கிவில், பனிச்சேடி ஆகிய கிராமங்களை 1990ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் பலாக்காரமாக அழைத்துச் சென்று சத்துருக்கொண்டான் போஸ்டவுன் முகாமில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் 35வது ஆண்டு நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் 35 ஆண்டும் இதுவரை எங்களுக்கான நீதி எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. மடம், செம்மணி, குருக்கல் மடம் போன்ற பிரதேசங்களை அகழ்வு பணிக்காக கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது. சத்துருக்கொண்டான் பிரதேசத்தில் இடம்பெற்ற இக்கொடூரமான இனப்படுகொலையின் போது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பெரியவர்கள், அங்கவீனர்கள் என 186 பேர் வெட்டி துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டனர் என இச்சம்பவத்திலிருந்து உயிர் பிழைத்து தப்பி வந்த நபர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இவர்களில் 38 பேர் சத்துருக்கொண்டானையும், 39 பேர் பனிச்சேடியையும், 62 பேர் பிள்ளையாரடியையும், 47 பேர் கொக்கிவில் ஆகிய 4 கிராமங்களையும் சேர்ந்தவர்களாவர். கொலை செய்யப்பட்டவர்களுக்கு 35 வருடங்கள் கடந்தும் முழுமையான நியாயமான சட்ட நடவடிக்கைகளோ விசாரணைகளோ நீதி நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். மாதம் 9ஆம் தேதி சத்துருக்கொண்டான், பனிச்சேடி, பிள்ளையாரடி, கொக்குவில் ஆகிய 4 கிராமங்களைச் சேர்ந்த 186 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் ஆயுத குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்ட 35வது ஆண்டை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற அந்த வேளையிலே 35 ஆண்டுகளாக நீதி நோக்கிய அல்லது நீதி தேடிய பயணத்திலே எதுவும் மற்றவர்களாக நாங்கள் நீதி தேடி நாங்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் 90ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட ஈழப்போர் ஆரம்பித்த உடனே தமிழர் தாயகத்திலே இன அழிப்புக்கான இனப்படுகொலைகள் அரசினால் திட்டமிட்டு முடுக்கி விடப்பட்ட அந்த சூழலிலே பொத்துவிலே ஆரம்பித்த தமிழர்கள் மீதான படுகொலைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட வந்த சூழலிலே அதே ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 176 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினரால் கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் அல்லது கொன்றொழிக்கப்பட்டார்கள். 9ஆம் மாதம், அதாவது 1990ஆம் ஆண்டு 9ஆம் தேதி இந்த பனிச்சேடி, சத்துருக்கொண்டான், கொக்கிவில், பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களை அன்றைய இந்த பிரதேசத்துக்கு தளபதியாக இருந்த கேப்டன் வர்ணகுல சூரிய அவருடைய தலைமையிலே சுற்றி வளைத்த இராணுவத்தினர் மக்களுக்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் இருப்பதாக அவர்களை போய்ஸ்டவுன் இராணுவ முகாமுக்கு வருமாறு இந்த மக்களை அழைத்து சென்று போய்ஸ்டவுன் இராணுவ முகாமிலே அவர்களை அடைத்து வைத்திருந்து பின்னர் மாலை, அதாவது இருள் கவ்வத் தொடங்கிய நேரத்திலே மிகப்பாரிய குழியிலே அவர்களை ஆயுதங்களால் வெட்டி எரிகின்ற நெருப்பு குழியிலே அவர்களை போட்டார்கள். அந்த துடிதுடிக்க செய்த அந்த கொடூரமான
அந்த சம்பவத்திலே 186 அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதாவது அதிலே 1 வயதுக்குட்பட்ட கைக்குழந்தைகள் 5 பேரும், 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 42 பேரும், கர்ப்பிணி தாய்மார் 9 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர்கள் 28 பேரும், பெண்கள் 85 பேருமாக 186 பேர் துடிக்க கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையை நேரடியாக பார்த்து அந்த படுகொலையிலே மீண்டு வந்திருந்த ஒரு இளைஞன் அந்த படுகொலைகள் தொடர்பாக தெளிவான சாட்சியத்தையும் அந்த படுகொலைகளை பலர் சாட்சியமாக கொடுத்திருந்தார்கள். அந்த சாட்சியத்தினுடைய அடிப்படையிலே கேப்டன் பர்னகுலசூரிய, கேப்டன் கேரத் விஜயநாயக்க, கேர்னல் பெர்சி பெர்னாண்டோ அவர்கள்தான் இந்த கொலை சம்பவத்திற்கு நேரடியாக தொடர்புபட்டிருந்தது மாத்திரமல்ல, அன்றைய கிழக்கிலே இருந்து இந்த படுகொலைகளை வழிநடத்திய அதாவது படுகொலையை வழிநடத்திய அதாவது முனாஃப் என்று சொல்லப்படுகிற பீரிஸ் மார்ட்டின் என்கின்ற இயற்பெயரை கொண்ட இராணுவ முக்கியஸ்தர் இதன் பின்னணியில் இருந்ததாக எல்லோருக்கும் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது அன்றைய நாட்களிலே முனாஃப் என்ற பெயரை கேட்டால் எல்லோரும் அஞ்சி நடுங்கி பயம் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு முஸ்லீம் பெயரை கொண்ட ஒரு சிங்கள கிறிஸ்தவரான பீரிஸ் மார்ட்டின் என்கின்ற அதிகாரி தான் இந்த படுகொலைகளை வழி நடத்தி இருந்தார். இது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இங்கே சொல்லப்பட்டது போன்று 1997 ஆண்டு இந்த கொலைகளை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையிலான பாலகிருஷ்ணர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்பதாக இங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சாட்சி கொடுத்தார்கள். இந்த படுகொலையை கண்ணால் கண்ட, படுகொலையிலிருந்து மீண்டு வந்த இளைஞர் உட்பட பலர் சாட்சி கொடுத்தார்கள். சாட்சியத்தை பெற்று அதை நிறைவு செய்த நீதியரசர் பாலகிருஷ்ணர் அவர்கள் இந்த கொலை இராணுவத்தினராலும் அவர்களோடு இயங்கிய ஊர்காவல் படையினராலும் ஆயுத குழுக்களாலும் நன்கு திட்டமிட்டு ஒரு இன குழுமத்தை இல்லாதொழிப்பதற்காக, இன சுத்திகரிப்பு நோக்கத்திற்காக செய்யப்பட்ட படுகொலை என்பதை உறுதி செய்து கேர்னல் பெர்சி பெர்னாண்டோ அவர்களும், கேப்டன் பர்னகுலசூரிய அவர்களும், கேப்டன் கேரத் விஜயநாயக்க அவர்களும் விசாரணை செய்யப்பட்டு நீதிமன்றம் ஊடாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த விசாரணை குழுவிலே உறுதியாக அதை பரிந்துரை செய்திருந்தார்கள். ஆனால் அந்த பரிந்துரை அறிக்கை கிடப்பிலே போடப்பட்டது. இது 35 ஆண்டுகள் கடந்தும் இவர்களுக்கு எந்த விதமான விசாரணைகளும் நடைபெறவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இராணுவ அதிகாரிகள் விசாரணைக்காக அழைக்கப்படவும் இல்லை. ஆனால் அவர்கள்தான் அதை செய்தது என்பதை விசாரணை அறிக்கையிலே உறுதி செய்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைய நாட்களிலே 91ஆம் ஆண்டிலிருந்து 95ஆம் ஆண்டு வரை இந்த இடத்திலே தங்கியிருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த செல்வி பட்ரீசியா லோரன்ஸ் என்கின்ற ஒரு கலாநிதி பட்ட ஆய்வுக்காக கிழக்கு பல்கலைக்கழகத்திலே தங்கியிருந்த அமெரிக்க பெண்ணொருவர் இந்த படுகொலை சம்பவத்தை நன்கு ஆராய்ந்து 5 வருடங்களதை ஆராய்ச்சி செய்து அதை அதாவது ஐநாவுக்கு சமர்ப்பித்திருந்தார். இந்த படுகொலைகள் என்பது 3 இராணுவ அதிகாரியினால் திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை என்பது பட்ரீசியா லோரன்ஸ் அவர்கள் மிக தெளிவாக நிறுவனம் செய்திருந்தார். அது தொடர்பாகவும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது எங்களுக்கு தெரியும், தமிழர் தாயக பரப்பையே இராணுவத்தினர் நிலை கொண்ட இடங்களிலே மனித புதைகுழிகளாக இருக்கிறது. செம்மணியிலே 217க்கு அதிகமான மனித எலும்புக்கூடுகள், குழந்தைகள், பெண்கள் உட்பட மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த சூழலிலே நாங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக கோரிக்கை விடுகிறோம். இந்த பாய்ஸ்டவுன் இராணுவ முகாம் அமைந்திருந்த இடத்திலே இந்த மக்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்து குழியிலே நெருப்பிலிட்டு அந்த இடத்தை இன்று பாதிக்கப்பட்ட மக்கள் போலீசாருக்கு அடையாளம் காட்டியுள்ளார்கள். அந்த புதைகுழி, அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த புதைகுழி மீளவும் அகழ்வு செய்யப்பட வேண்டும். அகழ்வு செய்து நாங்கள் நீதியை கேட்கிறோம். இலங்கை அரசு ஒருபோதும் நீதியை தரப்போவதில்லை என்பதை 76 வருடங்களூடாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. தற்போதைய அரசும் அதை மிக சிறப்பாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த நீதி என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி, இந்த இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கத்துக்கான இந்த நீதி என்பது சர்வதேச பொறிமுறையூடாக சர்வதேசத்திடமிருந்து கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை நாங்கள் உறுதியாக வலியுறுத்தி இருக்கிறோம். அரசும் அரசு சார்ந்தவர்களும் ஏனையவர்களும் அவர்கள் தாங்கள் இழைத்த படுகொலைகளையும் இன அழிப்புகளையும் ஆதாரங்களை மறைத்து பல்வேறு விதமான வெற்று கோஷங்களூடாக அதை மூடி மறைத்து மக்களுடைய மனங்களிலே இல்லாமலாக்கி வரலாற்றை மாற்றலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களாக
இன அழிப்பிலிருந்து மீண்டு எழுந்து மிச்சமாக இருக்கிற மக்களாக நாங்கள் தலைமுறை கடந்தும் எங்களுக்கு நீதியை கேட்டு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே நிகழ்த்தப்பட்ட அத்தனை இனப்படுகொலைக்கும் அத்தனை அழிவுகளுக்கும் நாங்கள் சர்வதேச நீதியை வலியுறுத்தி நிற்பதோடு நீதிக்கான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதை பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு அந்த அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்கள் 186 பேருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இதய அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆண்டு இலங்கை அரசினாலும் முஸ்லீம் ஊர்காவப்படையினாலும் அழைத்து செல்லப்பட்டு மிகவும் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட அந்த உறவுகளின் 35வது நினைவுகூரல் நிகழ்வில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை தெளிவாக இந்த அரசுக்கும் சர்வதேசத்துக்கும் சொல்ல இருக்கின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் திட்டமிட்ட வகையில் எமது தமிழ் சமூகத்தை அல்லது அதன் அடையாளத்தை அல்லது அதன் இருப்பை இல்லாமாக்குவதற்காக கொடூரமான பல படுகொலைகள், கூட்டுப்படுகொலைகள், பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரைக்கும் இடம்பெற்றிருப்பது நாம் எல்லாம் அறியக்கூடிய விஷயம். அதில் ஒரு விடயம்தான் இந்த சத்திரகொண்டான் பிரதேசத்தில் இடம்பெற்ற இந்த பாரிய கொடூரமான மனித படுகொலையாக நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக வடகிழக்கிலேயே கடந்த பல ஆண்டுகளாக இடம்பெற்ற இந்த இனப்படுகொலைகளுக்கு ஆதாரங்கள் அல்லது அதுக்கான சாட்சியங்கள் இல்லை, அது ஒரு மனித இனப்படுகொலைகள் இடம்பெறவில்லை என்று இலங்கை அரசாங்கம் இந்த தேசத்திலேயும் சர்வதேசத்திலேயும் தனது கருத்துக்களை குறித்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எங்களுக்கு கண்முன்னே இலங்கையில் வடகிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுக்கு இன அழிப்பு, இன சுத்திகரிப்பு இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே செம்மணி புதைகுழி எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இது போன்ற 23க்கு மேற்பட்ட இடங்கள் வடகிழக்கு பிரதேசத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அந்த 23 பிரதேசங்களில் ஒன்றுதான் இந்த சத்திரகொண்டான் பிரதேசம். இந்த சத்திரகொண்டான் பிரதேசத்திலேயும் இந்த மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த இடத்தை அகழ்வதற்காக இந்த 35வது ஆண்டு நினைவு நாளிலேயே இந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் அதை அகழ்வதற்கான முறைப்பாடுகளை ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் முறையிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் இதுக்கான பரிகாரங்கள் இடம்பெறுகின்ற வேளையில், இந்த புதைக்குழிகள் அகலப்படுகின்ற வேளையில் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொறிமுறைகளின் அடிப்படையில் இந்த மனித புதைக்குழிகள் அகலப்பட வேண்டும். அதனூடாக சர்வதேச சுயாதீனமான நீதி பொறிமுறை இடம்பெற வேண்டும். அதனூடாக எங்களோட இன அழிப்புக்கான ஒரு நீதி பொறிமுறையாக இறுதியாக ஐசிசி அல்ல ஐசிஜேக்கு எங்களோட பிரச்சனைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் கோரி நிற்கின்றார்கள். இந்த சத்திரகொண்டான் பிரதேசத்திலும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிற 186 அந்த உடலங்களை தோண்டி அந்த உறவினர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் அவாவாக இருக்கின்றது. பச்சிளம் குழந்தைகளாகியும் பாய் தனது கருவை வயிற்றிலே சுமந்த நிலையிலும் தாய் மகனை தேடியும் மகன் தாயை தேடியும் பல்வேறுபட்ட அழுகுரல்களுக்கு மத்தியிலே உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு நிகழ்வு என்று சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கின்ற இந்த மனித படுகொலைக்கு இன்று இலங்கை அரசினால் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த 35 ஆண்டுகளாக இந்த மக்களெல்லாம் எதிர்பார்த்திருந்த நிலையிலே எதுவுமே கிடைக்காத நிலையிலே இன்று சர்வதேச நீதியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் அந்த சர்வதேச நீதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நினைவு தினத்தை நாங்கள் இந்த சத்திரகொண்டான் தூவி அடியிலே நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம். நான் தொடர்ச்சியாக 15 வருடங்களாக இதிலே நான் அந்த நினைவு வணக்கத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன். பல அச்சுறுத்தல் மத்தியிலும் நான் இந்த வணக்க நிகழ்விலே நான் கலந்தவன் என்ற வகையில் இன்று 15 வருடங்கள் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். 35 வருடங்கள் இறந்த எமது படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு நீதியும் இல்லை. இதில் நாங்கள் ஒன்று பார்க்க வேண்டும். இந்த மட்டக்களப்பு மாநகர எல்லையில் உள்ள கிராமங்கள் தான் இப்போ படுகொலை செய்யப்பட்ட இந்த சத்திரகொண்டான், பிள்ளையாரடி, பனிச்சையடி போன்றது. மட்டக்களப்பு மாநகர சபை எல்லையில் இடம்பெற்ற மிக பெரிய படுகொலையாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த படுகொலை நினைவு நாளை ஒரு
பகிரங்கமாக மட்டக்களப்பு மாநகரம் முழுமையாக ஒரு வெள்ளக்கொடிகள் கட்டப்பட்டு ஒரு அஞ்சலி செலுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைத்திருந்தேன். அதை நேற்று அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த படுகொலை என்பென்று நாங்கள் வருகின்ற போது உள்ளக பொறிமுறை என்று கூறுகின்றார்கள், வெளியக பொறிமுறை என்று கூறப்படுகின்றது. நாங்கள் உள்ளக பொறிமுறையை முழுமையாக நிராகரித்து விட்டோம். ஆட்சிகள் மாறுகின்ற போது, ஜனாதிபதிகள் மாறுகின்ற போது ஒவ்வொருவரும் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம், எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், நாங்கள் இதுக்கான ஒரு பொறிமுறையை தருவோம் என்று கூறியிருக்கின்றார்கள். 2009 மே 18 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் வந்ததுக்கு பிறகு அவர் கூறிய அந்த ஆட்சியாளர்கள் ஜெனீவாவிலே கூறியிருந்தார்கள், இப்பொழுது நாங்கள் விடுதலை புலிகளை முற்றாக நாங்கள் மௌனித்து விட்டோம் அல்லது அழித்து விட்டோம், இப்பொழுதுதான் நாங்கள் இந்த மக்களுக்கான நீதியை தரப்போகின்றோம், இதுக்கான ஒரு நீதியை தருவோம் என்று கூறியிருந்தார்கள். அது தரப்படவில்லை. அதற்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா வந்தார். அந்த ஆட்சியிலே அங்கு கொண்டு சென்றார். நாங்கள் இப்பொழுது ஒரு புதிய ஒரு ஜனாதிபதியாக நான் வந்திருக்கின்றேன், இதற்கான ஒரு தீர்வை எங்கள் அரசாங்கம் தரும் என்று கூறினார். அவர் தரப்படவில்லை. அதற்கு பிறகு இருந்த ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்சவா இருக்கலாம், மாறி 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 எங்களை ஏமாற்றியிருக்கின்றார்கள். இப்பொழுது நேற்று அனுரா அரசாங்கத்தில் இருக்கின்ற நிதியமைச்சர், வெளிவிவகார அமைச்சர் அங்கு சென்று என்ன சொல்கின்றார்? எங்களுக்கு மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள், என்றுமில்லாத ஒரு ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், வடகிழக்கில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது, எங்களை மக்கள் நம்புகின்றார்கள், ஆகவே நாங்கள் இதுக்கான தீர்வை தருகின்றோம் என்று அங்கே சொல்லுகின்றார். நாங்கள் அவரிடம் கேட்கின்றது, நீங்கள் சொல்லுகின்ற வாய்ப்பாடுகள், நீங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் காதிலே கேட்டு நாங்கள் புளிச்சு போய்விட்டோம். ஆகவே நீங்கள் ஜெனீவாவில் என்ன சொன்னாலும் எங்களுக்கு பரவாயில்லை, எங்களுக்கு இருக்கின்ற நீதி என்பது சர்வதேச பொறிமுறை ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதில் பல விடயங்கள் இருக்கின்றது. குற்றம் இழைக்கப்பட்டவருக்கு தண்டனை கொடுப்பது என்பது ஒரு விதமான நீதி. நாங்கள் கேட்கின்ற நீதி என்னவென்றால், குற்றத்துக்கான காரணம் செய்த இலங்கை அரசாங்கம் தண்டிக்கப்பட வேண்டும். இனப்படுகொலை செய்த இலங்கை அரசாங்கத்தை ஐநா சபை ஊடாக, சர்வதேச பொறிமுறை ஊடாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த ஒரு கோரிக்கையை நாங்கள் முழுமையாக எல்லோரும் வைத்திருக்கின்றார்கள். இன்றும் அந்த கோரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இன்று ஒரு நல்லொரு சகுனமாக அந்த இடம் காட்டப்பட்டிருக்கின்றது. வெறுமனே அந்த முகாமை பார்வையிட்டு சென்றாலும் கூட நிச்சயமாக அந்த புதைக்கப்பட்டது அல்லது எரிக்கப்பட்டிருந்தாலும் கூட எரிக்கப்பட்ட அந்த எங்கள் மனித உடல்களின் துண்டங்கள் அங்கே ஒரு இடத்திலே புதைக்கிருப்பார்கள். அது தோண்டப்பட வேண்டும். அது நிச்சயமாக சர்வதேச ரீதியாக கொடுக்க வேண்டும். எங்கள் ஃபாதராக கூறியது போன்று ஏற்கனவே அந்த விசாரணை குழு இடம்பெற்ற அந்த அறிக்கையிலே தெளிவாக யார் யார் என்பது கூறப்பட்டிருக்கின்றது. யார் யார் இதுக்கு பின்னணி இருக்கின்றார்கள் என்ற பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த வகையில் அனுரா அரசாங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களை கொண்டு சர்வதேசத்துக்கு கூண்டிலே அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சர்வதேச பொறிமுறை மூலமாக எங்களது இனப்படுகொலைக்காக நீதி வருவதற்கு இந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகும் எங்கள் மண்ணிலே எங்களை விட்டு பிரிந்த அந்த ஆவிகள் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது, மேலே இருந்து என்ன நடக்கின்றது என்று அவர்களுக்கு செய்கின்ற ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதனை கேட்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்தி அந்த குடும்பங்களில் அந்த கண்ணீரை துடைத்து ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பின்னால் இருப்போம் என்பதை கூறுகின்றோம். நன்றி.